வேல்ஸ் அதிக அளவில் முதலீடு செய்த காயின். வேல்ஸ் எந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அது நிச்சயமா ஒரு பெரிய லெவல்ல பம்ப் ஆகும். மார்க்கெட்டை டிசைட் பண்றதே பார்த்தீங்கன்னா வேல்ஸ் தான். வேல்ஸ்ன்றது பெரிய பண முதலைகள் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஓன்லி கிரிப்டோ மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், கமாடிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லா மார்க்கெட்லையும் அவங்களுடைய பிளே இருக்கும். ஸோ மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது அவங்க தான்றத நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக அளவில் ஃபண்டு போட்டாங்க அப்படின்னா அந்த காயினுடைய விலை இன்க்ரீஸ் ஆகும். வேல்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே ரீட்டைலர் நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி வேல்ஸ் இப்போ ரீசெண்டாக வாங்கின காயின் தான் அவிலான்ச்சி ஃபவுண்டேஷனுடைய அவாக்ஸ் அப்படின்ற காயின். அவிலான்ச்சி ஃபவுண்டேஷனில் எதுக்காக இந்த அவாக்ஸ் காயினை அவங்க இந்த சமயத்தில் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவிலான்ச்சி ஃபவுண்டேஷன் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபண்ட் அவங்க ட்ரெஸரி மூலிமா அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நல்ல ஒரு காயின், நல்ல ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால வேல்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அவாக்ஸ் காயினை வாங்குறாங்க. வேல்ஸ் ஒரு காயினை வாங்குறாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவாங்க. அதாவது இன்னொரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணதை எடுத்து தான் இன்னொரு காயினை வாங்குவாங்க. அந்த மாதிரி அவங்க பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததை எடுத்து தான் இப்போ அவாக்ஸ் காயினில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவாக்ஸ் காயின் அடுத்தடுத்து வரும் மாதங்களில் நல்ல ஒரு பம்ப் இருக்குன்றது எதிர்பார்க்கப்படுகிறது.